ஹே கைஸ், வெல்கம் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாப்பாடு அரிசியை வச்சு புழுங்கல் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். அந்த பிரியாணி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரியாணி செய்வதற்கு என்ன பொருட்கள்னு பார்க்கலாமா? சாப்பாட்டு அரிசி நான் ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், லெமன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், கொத்தமல்லி பவுடர், பிரியாணி மசாலா, சிக்கன், தயிர், ஆயில், நெய் தேவைக்கேற்ப. இப்போது பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு சிக்கனை நான் கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 10 தடவைக்கு மேலே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம இதை வெங்காயம்லாம் வதக்கிறதுக்குள்ளேயும் இது கொஞ்சம் ஊறிடும். இதுக்குள்ளே என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். தயிர் 6 போட்டிருக்கேன். தயிர் 6 ஸ்பூன். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன். பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி 1 ஸ்பூன். பூண்டு 1 ஸ்பூன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். இது அதுக்குள்ளேயும் நம்ம பிரியாணிக்கு வெங்காயம்லாம் வதக்கிட்டு இது லாஸ்ட்டில் தானே சேர்க்க போகிறோம், அது வரைக்கும் ஊறும். அவ்வளோதான், இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் பிரியாணியை. குக்கர் வச்சாச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் இருக்கும் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு புதினா காமிக்க மறந்துட்டேன். புதினாவும் சேர்த்துக்கணும். ஆயில் சூடாகணும். இப்போது பிரியாணி இலை போட்டுக்கலாம். நட்சத்திரப்பூ, பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு. நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு செஞ்சாலும் நல்லா தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசி வச்சே செய்யுங்க, புழுங்கல் அரிசி வச்சே செய்யுங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
நான் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு, வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் வந்து எங்கள் வீட்டில் 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன். 4 அழாக்கு அரிசியில் 4 அழாக்கு புழுங்கல் அரிசி, அதில் நான் அதுக்கேற்ற மாதிரி பொருள் சேர்த்துருக்கேன். தக்காளி, சின்ன தக்காளி 3 போட்டிருக்கு, போடுங்க. பச்சை மிளகாய் 3, நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா சேர்த்துக்க போகிறேன். கால்வாசி சிக்கன் நல்லா வெந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் இதில் தண்ணியே சேர்க்கலை. சிக்கனில் இருக்க தண்ணியும் தயிர் ஊற்றுனால அதில் இருக்க தண்ணியுமே இதில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசிக்கு தண்ணி சேருங்க. நான் இப்போது இதில் எப்படியோ 2 கிளாஸ் தண்ணி வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க, 4 அழாக்கு அரிசிக்கு வீட்டு சாப்பாட்டு அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். ஒரு அழாக்குக்கு 2 கிளாஸு. அப்போனா நம்ம இதில் 2 கிளாஸ் இருக்குது, மீதி அதுக்கேற்ற மாதிரி வைங்க. இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் 8 அழாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன்.
நான் உப்பு ஏற்கனவே கரெக்டாக போட்டுட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போது இதுவும் நல்லா கொதிக்கும் போது நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், விசில் வருது, நம்ம ஆஃப் பண்ணணும். 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் திறந்துடலாம். இப்போ பாருங்கள், வீட்டு சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச மாதிரியா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக. நான் முந்திரி பருப்பு நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன், அதையே இது கூட சேர்த்துக்கிறேன். இது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தாதான் நல்லாயிருக்கும்னு இல்லை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி கலர்னாலும் அரிசியும் உடையவும் இல்லை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூடாக இருக்குது. கறியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கு. உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பிரியாணி அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பாட்டு அரிசினும் யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி பிரியாணி அரிசியில் செய்யாமல் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவே வரும் பிரியாணி. அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Yeah.